மீறியதன் விளைவு. ஒரு குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இதன் பொருள் என்ன? நன்கு படித்தவனை காட்டிலும் உலக வாழ்க்கையில் பட்டு உழன்று தெளிந்த பெரியவர்களே சிறந்த வல்லுநர்கள் என்பதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. அதே போன்று இன்னொரு பழமொழியும் உண்டு. முதுநெல்லியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதாவது நெல்லிக்காயை கடிக்கும் பொழுது கசக்கத்தான் செய்யும், ஆனால் சிறிது நேரம் மென்று பாருங்கள், அது ஒரு இனிப்பு சுவையை தரும். அது போலத்தான் அனுபவமும் பெரியவர்களது சொல்லும் என்று நமக்கு பொருள் சொல்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கடவுள் இன்று சாராய்க்கு தருகின்றார். சாராவின் கணவராகிய ஆபிராமுக்கு கடவுள் என்ன சொன்னார்? நீ அடிமையை உனது வாரிசாக என்ன துணியாதே, உனக்கென்று ஒரு வாரிசை தருவேன் என்று சொன்னார். ஆனால் சாராய் அதை கேட்காமல் பெரியவராகிய கடவுளின் பேச்சை மீறி தனக்கிருந்த அடிமை பெண்ணை ஒரு கணவராக தந்து அவர் வழியாக ஒரு வாரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதுவும் நடந்தது. ஆனால் சிறிது நாட்கள் கழித்து அந்த அடிமை பெண் சாராயையே கேவலமாக பேசி ஒரு விதமாக நடத்த ஆரம்பிக்கின்றார், கீழ்த்தரமாக. இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டார் சாராய்? கடவுள் பேச்சை கேட்டிருந்தால் இந்த அவமானத்தை அவர் சந்தித்திருக்க மாட்டார் அல்லவா? இதைத்தான் பாடமாக கற்றுக்கொண்டார். கடவுள் பேச்சு கசந்தது அவருக்கு தொடக்கத்தில், ஆனால் பிற்பாடு அவருக்கு இனித்ததல்லவா? அனுபவத்தில் கற்றுக்கொண்டார் அல்லவா? கடவுள் பேச்சு தான் சரியானது என்று கற்றுக்கொண்டார் அல்லவா? அதே போன்றுதான் பல விதமான பாடங்களை அவர் படித்திருந்தும் கூட கடவுள் சொன்ன பாடத்தை கற்காமல் போனதால் சாராய் அறிவில்லாதவராக திகழ்ந்தார். இந்த பாடம் நமக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். பல நேரங்களில் எனக்கு தெரிந்தது நான் கேட்பதுதான் சரி என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் சில நேரங்களில் இது வேண்டாம் என்று நினைப்பார். அதை கேட்டு நடக்க தவறினோம் என்றால் சாராய்க்கு கிடைத்த அதே மீறிய விளைவு, அதாவது அவமானம் தான் நமக்கு வந்து சேரும் என்று உணர்ந்து பார்த்து கடவுளின் போக்குக்கு நம் போக்கை விட்டு விடுவோம். அவரது பேச்சை மீறி நடக்க வேண்டாம்.